இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன்லேயே நிற்க முடியல, இன்றைக்கி வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? அந்த தயிர் சாதத்தையே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகமும் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு 3 சிகப்பு மிளகா கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதோடையே ஒரு பச்சை மிளகா. இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதோட சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணது, அதையோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம். இப்போ ஒரு அரை தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி போதும். இப்போ இதிலையே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வெந்து சாஃப்டாகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல கெட்டி தயிர் ஒரு 300 ml எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்போ நினைக்கலாம், இது என்ன வெறும் மோர் குழம்பு தானே அப்படின்னு. கிடையாது, நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்புக்கு நம்ம தேங்காய்லாம் அரைச்சி விடுவோம், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த வெங்காயம் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போ சுட சுட சாதத்தில் கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறமா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் கறியை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் வெறும் தயிர் பாக்கெட் தான் வச்சுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இதோட தொட்டுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊறுகாய் போதும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.